ஒரு வித்தியாசமா ஒரு தெளிவா நீங்க புரியும்படி நீங்க நீங்க இந்த இருக்கிறவங்க பார்க்குறவங்க தொழில் செய்கிறவங்க எனக்கு பலன் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அச்சப்பட வேண்டாம். எப்படி பலன் சொல்கிறது, எப்படி நீங்கள் பேசணும் அப்படின்னு இந்த வகுப்பு ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது கட்டணம் குறைவு தான், 1001 ரூபா. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் சாயந்தரம் 4 மணிக்கு முடிச்சிடுவோம். காலை மாலை தேநீர் உண்டு, மதிய உணவு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கிளாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு உதாரணம், என்ன உதாரணம் அப்படின்னா, டெமோனா பெரும்பாலும் டெமோ அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகமாக இருக்கணும், இல்லைன்னா நான் பார்த்த ஜாதகமாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு தேதி 26/7/2026. இன்னைக்கு அதிகாலையில் 4:45 மணிக்கு நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஏற்கனவே அவங்க முதல் முறை 2022 வந்தாங்க, ரெண்டாவது முறை 2024 வந்தாங்க, மூணாவது முறை இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்கான்னா, என்னுடைய பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி பலன் சொல்லியிருப்பேன், இது எளிமையாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ முதல்ல 2022 வராங்க. அன்னைக்கு சந்திரன் துளாராசியில் போயிட்டுருக்கு. அன்னைக்கு சந்திரன் துளாராசியில் போயிட்டுருக்கு. அப்போது மாந்தி பார்க்குது, ராகுவும் பார்க்குது. அடுத்து வேற யார் பார்க்குறாங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இங்க குரு பகவான் மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. இந்த குரு கூட யாரே இருக்காங்க அப்படின்னா, யார் இருக்காங்க? புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, கேது இருக்காரு, 5 பேர் செவ்வாய் இருக்கிறாங்க. இது சம்பந்தமான கேள்விதான் அந்த பொண்ணுகிட்ட ஓடும், அந்த பொண்ணுகிட்ட ஓடும். அப்போ அன்னைக்கு சந்திரன் 2022 அன்னைக்கு துளாராசியில சந்திரன் போயிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? என்னதாயி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை ஆச்சரியப்பட்டுச்சு, அழுதுச்சு. ஆமா சாமி, நாங்கள் 3 நாள் தான் வாழ்ந்தோம், 3 நாள் சரியாக வாழலை. இந்த மறு வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த மறு வீட்டுக்கு போனது சரி, திரும்ப அவங்க வீட்டுக்கு நான் போகல, அவர் லண்டனுக்கு போயிட்டாரு அப்படின்னு அழுதுச்சு. இதை எப்படி நான் சொன்னேன் தெரியுமா? இங்க பாருங்களேன், ஒரு ஜாதகத்தில் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் திருமணம், திருமணத்துக்கு 7ஆம் பாவம் 7, 2, 11 இந்த 3 ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 மட்டும் வச்சு நீங்க பலன் சொன்னீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. அதுக்கு என்ன அடுத்து செய்யணும்னா, 3ஆம் இடம் 9ஆம் இடம் கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும். ஏன் 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படின்னா, 3னா முயற்சி. எந்த ஒரு செயலும், ஒரு வேலையோ, ஒரு கல்யாணமோ, ஒரு பொண்ணு பார்க்குறோமோ, மாப்பிள்ளை பார்க்குறோமோ, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம்னா முயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ முயற்சி, அப்போ அந்த முயற்சி பாக்கி இருக்கணும், அந்த பிராப்தம் இருக்கணும். அப்போ 9 வேணும். இப்போ நம்ம எல்லாருமே பழைய அரைச்சிக்கிட்டே இருக்கோம், பழையமாக அரைச்சிட்டே இருக்கோம். 1, 7, 11 தான் போதும் சொல்லிடலாம் அப்படின்னா பார்த்தீங்களா, 1, 7, 11. அப்போ இந்த பிள்ளை ஜாதகத்தில் 2ஆம் இடம் எடுக்கணும். அப்போ 2ஆம் இடம் எடுக்கும்போது என்ன வந்துச்சுன்னா, 2னா குடும்பம், இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 1, 7, 11, 2, 3, 9 இந்த 6 வீடு இருந்தால் தான் நம்ம பலன் சொன்னால் ஜெயிக்கலாம். அப்போ பாருங்களேன், அன்னைக்கு வர்றாரு, அன்னைக்கு சந்திரன் இது பார்க்குறாங்க. அப்போ நான் கேட்ட கேள்வி 5 கேள்வி கேட்டேன். வாழ்க்கை பற்றி கேட்டேன், செவ்வாய்க்கு இது சம்மந்தப்பட்டா டைவர்ஸ், அதுக்கடுத்து குரு குழந்தை, சூரியன்னா அப்பா, அப்பா இந்த வீட்டுக்கு யாருன்னா 2 குடியவன். அப்போ கேட்ட குடும்பத்தில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமா சாமி. அப்போ நீங்கள் இந்த பாவம் என்ன எடுத்தேன்னா, முதல்ல 2ஆம் பாவம் எடுத்துக்கிட்டேன்.
2. அதுக்கடுத்து என்ன எடுத்தேன்? நேரா 7ஆம் பாவம் எடுத்தேன். 7 கூட எங்க இருக்காரு இங்க ஜாதகத்துல? இங்க பாருங்க, 9ல உட்கார்ந்துருக்காரு. எப்படி உட்கார்ந்துருக்காரு? இங்க பரிவர்த்தனை இருக்காரு. இது ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் பரிவர்த்தனை கிரகங்கள் பழி வாங்கணும். நம்ம ஏற்கனவே என் கஸ்டமருக்கு கூட தெரியும். இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல அப்ப என்ன, 2ஆம் இடத்தை பார்த்தாச்சு, 7க்கு 8ல மஞ்சிருச்சு. அப்ப இந்த பிள்ளைக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. அடுத்து நம்ம என்ன பார்த்தாச்சு? 2 7 பார்த்தாச்சு, 11 சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? தன் வீட்டுக்கு 8ல மறைஞ்சிட்டாரு. அப்போ அபிலாசைகள், அதாவது 11 தான் ஆசை நிறைவேறுது. அப்ப ஆசைகளே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே எளிமையா பலன் சொல்றது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். அப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க? 2024 வர்றாங்க. அன்னைக்கு விருச்சிகத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு வரும்போது அனுசம். அப்போ அனுசன் சொல்லியாச்சுன்னா அப்போ இங்க என்ன வந்துருச்சு? 7 8 9ல உட்காந்து பரிவர்த்தனை ஆனதுனால அப்போ நான் கேட்டேன், இனி உங்க வழக்கு முடியலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல சாமி, கோர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அடுத்து இன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நைட்டு 4:45 விடிய கால கேட்ட நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. அப்போ கேட்ட நட்சத்திரம் போயிருக்கு. இதை வச்சு இந்த எளிதில் பலன் எப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா, அந்த லாஜிக்கை பயன்படுத்தி கேட்டேன். அப்போ அதை சொன்னாங்க, சாமிஜி 2025ல் நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த பிளேட்டை கேட்டேன், என்னம்மா ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்டேன். சாமி, எனக்கு கல்யாணம் என்ன இல்லை, அதனால நான் கேரியர் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. பிறகு அப்பா அம்மா அழுதாங்க. பிறகு அவர்கிட்ட ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் பேசி கீசி கடைசியில் சாமி நான் சம்மதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு 2வது கல்யாணம் எப்போ நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், ஏற்கனவே அந்த பையன் கல்யாணம் ஆனவனா இல்லை ஏற்கனவே கல்யாணமான பையனா அப்படின்னு தெளிவாக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எளிதில் எப்படி பலன் சொல்கிறது, அந்த பலன் சொல்லும்போது எப்படி நம்ம பயன்படுத்தணும், அப்படி இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பயப்படாமல் நீங்கள் பலன் சொல்லலாம். இப்போ பாருங்களேன், நான் இது தசாபத்தியை நான் போடலை, காமிக்கவே இல்லை, நான் திதிக்கு போகலை. இந்த பிள்ளை பிறந்தது அஷ்டம திதி, நான் அதெல்லாம் கையில் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. இன்னைக்குள்ள சந்திரன் எடுத்தேன், கிரகங்களை பார்த்தேன், பார்த்த உடனே கேள்வியில் கேட்டேன். அப்போது நம்ம எந்த ஒரு ஜாதகம் வந்தோம்னா வந்த உடனே அவங்க ஜாதகத்தை நம்ம செக் பண்ணணும், சரியா தவறா பார்த்துட்டு நம்ம கணக்கு போடணும். கணக்கு போடும்போது தெளிவாக போடணும், பக்காவாக போடணும். அதில் திசாபுத்தியாக பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இவங்க கல்யாணம் பண்ணது 4, அதாவது கல்யாணம் பண்ண தேதி 19/11/2023. நல்லா கேட்டுக்காங்க, 19/11/2023 கல்யாணம். அந்த பையன் லண்டன் இருக்கான், அதுக்காக முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்றாங்க, 23/3/2000 பண்றாங்க. அப்போ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணும் போது, தாலி கட்டும் போது புதன் திசையில ராகு புத்தி, புதன் திசையில ராகு புத்தி, புதன் திசை ராகு புத்தி, ராகு திசையில புதன் புத்தி. இது பேரு காலப்பகை திசை புத்தி. இந்த காலப்பகை திசை புத்தியில கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, இங்க கல்யாண தேதியும் கையில் எடுக்கிறேன், நிச்சய தேதியும் கையில் எடுக்கிறேன். அப்போ இங்க எல்லாமே நம்மளுக்கு பலன் சொல்லுக்கு எளிமையா வந்துருச்சு. அப்போ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, அந்த தேயில திசா புத்தி சொல்லிருச்சு. அப்ப இந்த மாதிரி எப்படி எளிமையா பலன் சொல்றது, இது மட்டும் இல்லை, எதுக்கு வந்திருக்காக, ஏன் வந்திருக்காக, என்ன இதுக்காக வந்திருக்காக, எப்படி பலன் சொல்றது, அந்த பலன் எப்போ நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், இல்லை நடக்காம போயிருமா, இதுக்கு எப்படி எந்த மாதிரி பலன் சொன்னா, எந்த மாதிரி கடிதம் போட்டு பதில் சொன்னா அவங்களுக்கு விட கண்டிப்பா கிடைக்கும். வர்ற வாடிக்கையாளரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இது நல்ல
ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கம்மியான கட்டணம் தான், ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிக்கிறோம். இது ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, டைரெக்டாக படிக்குது. இது வந்து எப்படின்னா ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் பார்த்து சொல்கிறோம், எல்லாமே டெமோ தான். அது மாதிரி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன். தயவு செய்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வருகிற 2/8/2026 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் உறையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்புள்ள எஸ்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வகுப்பு நடக்குது. அவசியம் கலந்துக்காங்க. வாழ்த்துக்கள். உங்கள் வரவை எதிர்பார்க்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் சக்தி.